சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் லைஃப்ல முத முறையா இப்படி ஒருத்தர் சொல்லி அந்த வார்த்தையை காதார கேட்கிறா. சார், உங்க மகளோட இழப்பு யாராலையும் ஈடுகட்ட முடியாத ஒண்ணு. என் அம்மாவோட அண்ணன் பையன் சார்பா அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். தம்பி, உன்னுடைய மன்னிப்பு என் மனக்காயத்தையும் வலியையும் ஆத்தாதுப்பா. ஒரு பொண்ணு ஒழுக்கமா இல்லைன்னா அவளால ஒட்டுமொத்த குடும்பமும் சீரழிஞ்சிரும்னு கண்டிக்கிற பெத்தவங்க இந்த ஆம்பளை பையனை மட்டும் எப்படியோ போன்னு தண்ணி தெளிச்சு விடுறதாலதான் என்ன மாதிரி பெத்தவங்க மகளை இழந்துட்டு காலத்துக்கு கண்ணீர் வடிக்கிறோம். தன்னை போல பிறரை நினைன்னு பெரியவங்க தெரியாம சொல்லலாமா? இந்த காலத்து பசங்க ஒவ்வொரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கும்போது தான் வீட்டு பொண்ணை ஒருத்தன் தப்பா பார்த்தான்னா தனக்கு எப்படி வலிக்கும்னு யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சாலே பொண்ணுங்க போட்டோ மார்பிங் பண்றது எவனும் அந்த கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டாமா. அம்மா கயல், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அண்ணன் வெளியே வந்துருவா. உன்னையே மறந்து உழைக்கிற உன்னோட தியாக உள்ளத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம நீ குடும்பத்தோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா. நான் வரேன் சார். டைம் ஆச்சு சார், வாங்க. அப்ப நான் வரேன். சரிங்க சார், வரேன். போங்க சார். கயல், போலாமா? பிடிக்கலையாப்பா? ஏன்பா இவ்வளவு நாளா என்ன பார்க்க வரல? உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருப்பா, ப்ளீஸ்பா. அண்ணி, அனு அண்ணனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அண்ணி. என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது அன்பு? இப்ப வந்துருவாரு, அப்ப வந்துருவாரு, காலையில வந்துருவாருன்னு நானும் குழந்தைகிட்ட எவ்வளவுதான் போய் சொல்றது. என் மனசே விட்டு போச்சு அன்பு. இதுக்கு மேலேயும் அனு கேட்கறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அனுக்குட்டி, அப்பா வந்துருவாருடா. இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு. நாளைக்கு மதியானம் அவரோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிருக்காரு. அனு, நீங்க ஏமாத்துறீங்க. கண்டிப்பா வந்துருவாரு அனு. வந்துருவாரு இல்ல? வந்துட்டேன். அப்பா, அப்பா, அப்பா. அனு, தங்கம். அண்ணே, தங்கம். மா, செல்லமே, ஆனந்தி, எப்படிடா இருக்க? இல்லாம நான் எப்படிப்பா நல்லா இருப்பேன்? எழில், உள்ள வந்து உட்கார். இல்ல வேண்டாம். அண்ணா எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? மூர்த்தி, மூர்த்தி, அம்மா, மூர்த்தி, மூர்த்தி வந்துட்டியாடா? வந்துட்டேம்மா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க எப்படிங்க திடீர்னு வெளியே வந்தீங்க? கையில எழுந்தா என்ன வெளியில கொண்டு வர காரணமே. மூர்த்தி, என்னடா சொல்ற? ஆமாம்மா,
இவங்க 2 பேரும் சரியான நேரத்துல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலனா காலம் முழுக்க நான் ஜெயில தான் இருந்திருப்பேன். ஐயோ ஐயோ எப்படிக்கா? ஆமா ஆனந்தி, பிரபுவை கொன்ன குற்றவாளி வேற யாரும் இல்ல, உன் கூட படிச்ச ரம்யாவோட அப்பா சத்யநாராயணா தான். என்னக்கா சொல்றீங்க? பிரபுவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ரம்யாவை பல வகையில தொந்தரவு பண்ணியிருக்காங்க. மனசொடைஞ்சு போன ரம்யா சூசைட் பண்ணி செத்துட்டா.